இது என்னடா இது புது பொருளையாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாம்பேயில் வந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கே கிடைக்காதான். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கே கிடைக்காதான். அப்போ அப்படின்னா நாங்கள் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் தான் வச்சுருக்கோம் எங்களுடைய பர்சனல் நம்பருக்கு. நாங்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் நீங்கள் வேறு நெட்வொர்க்குக்கு மாறிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ட்ரான்சாக்ஷன் பண்ணணும், ஓடிபி வருது அப்படின்னா எங்களுடைய பிஎஸ்என்எல் நம்பருக்கு தானே வரும். நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையா போய் நின்று எங்கே சிக்னல் வருதுன்னு சர்ச் பண்ணுவோம். ஏதாவது ஒரு இடத்துல சிக்னல் வந்தால் அந்த இடத்துக்கே நாங்கள் ஒவ்வொரு தடவையும் ஓடிபி வரும்போதெல்லாம் போய் நிற்கிறது. நாங்கள் அங்கே வந்து நிற்கிறத பார்த்துட்டு ரெகுலராக நிற்கிறத பார்த்துட்டு நாங்கள் ஏதோ மொபைல் ஹேக்கிங் பண்ணுறோம்லாம் கூட எங்களை நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சரின்னு நெட்வொர்க் மாறலான்னு பார்த்தா அதுக்குமே ஓடிபி வரணுமா, அதுவுமே வரல. இப்போ கடைசியில் என்ன தான் சொல்யூஷன்னு கேட்டால் நீங்கள் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போங்க, கண்டிப்பாக அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து டவர் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி அந்த ஆஃபீஸில் எங்களுக்கு டவர் கிடச்சிச்சு. நாங்கள் அங்கே போய் நின்று உடனே எங்களுக்கு அங்கே போய் அவங்க சொன்ன ஃபார்மேட்டில் நாங்கள் மெசேஜ் டைப் பண்ணி எங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், அதாவது நாங்கள் இந்த நெட்வொர்க்லேருந்து வேறு ஒரு நெட்வொர்க்குக்கு மாறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுவுமே மாறுறதுக்கு நாங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிட்டு அந்த நம்பரை கொண்டு வந்து நாங்கள் எந்த நெட்வொர்க்குக்கு மாறணும்னு நினைக்கிறோமோ அந்த நெட்வொர்க்கில் போய் கொடுத்தோம். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒன்று நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா பாம்பேங்கிறது ரொம்ப பெரிய எக்கனாமிக்கல் கேபிட்டல். இங்கே ஒரு கவர்மெண்ட் சிக்னல் கிடைக்கல, ஒரு கவர்மெண்ட் நெட்வொர்க்குக்கு சிக்னல் கிடைக்கலங்கிறதே ரொம்ப புதுசாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து தான் சிக்னலே வந்திருக்குது. இது வரைக்கும் சிக்னலே இருக்காது எங்களோட மொபைலில். நாங்கள் இந்த மாதிரி தான்